இந்த 80 வயசு கிழவிக்கு மிச்ச வச்ச கணக்கை, அதாவது எல்லாத்தையும் பழி வாங்கறதுக்கு முடிவு பண்றா. 18 வயசு பொண்ணு மாதிரி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கவும் விரும்புறா. அதை பண்றதுக்கு முன்னால அவளோட மிகப்பெரிய எதிரியை கூப்பிட்டுட்டு சீக்கிரமா உனக்கு பதிலடி கொடுப்பேன்னு சொல்றா. உண்மை என்னன்னா, ஆக்சுவலா இவ மிகப்பெரிய மாஃபியா தலைவி. அவ ஆள்ல ஒருத்த இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் திருடினதுக்கே பிளாஸ்டிக் பையால முகத்தை சுத்தி மூச்சு திணற கொண்டிருக்கா. ஆனா அவளுக்கு தெரியாது, மொத்த மாஃபியா கேங்கும் இவளை போடுறதுக்கு முடிவு பண்ணிருக்காங்கன்னு. ஒரு நாள் இவளை மற்ற எல்லா கேங்ஸ்டர்ஸும் இவளை போடுறதுக்கு துப்பாக்கி எடுக்கிறாங்க. இவளும் பயத்துல கையை தூக்குறா கிழவின்னு நினைச்சு சிரிக்கிறாங்க. ஆனா கிழவி கையை அசைச்சதும் அவ ஏற்கனவே செட் பண்ணியிருந்த ஸ்னைப்பர்ஸ் கேங் பக்கத்துல இருக்கிற மலை உச்சியிலிருந்து எல்லாத்தையும் போட்டுடுறாங்க. எல்லாத்தையும் மொத்தமா முடிச்சுட்டு அவ அசிஸ்டன்ட் ஜாக் கிட்ட $1 பில்லியன் அவன் அக்கௌண்ட்ல மாத்துன்னு சொல்றா. எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறா. இருந்தாலும் அவ அசிஸ்டன்ட் ஜாக்கையும் போட முடிவு பண்றா. அவனையும் சுட்டுறா. அவன் டெட் பாடி தண்ணியில மிதக்கிறத பார்த்து சிரிக்கிறா. ஆனா அவன் அசிஸ்டன்ட் ஜாக் இருக்கான்ல, இது அவனுக்கு முன்னாலே தெரியும் போல. பணத்தை மாற்றும் போது தெளிவா எல்லா பணத்தையும் அவன் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டான். அங்க மிதக்கிற பாடியே ஒரு செட்டிங் தான். ஜாக் ஒரு கார்ல ஏறி தப்பிச்சிடுறான். செம பிளான்ல ஜாக்குது. திடீர்னு கிழவியோட லேப்டாப்ல இருந்து ஏதோ சத்தம் வருது. இவ ஓடி வந்து பாக்குறா. பேங்க் அக்கௌண்ட் செக் பண்றா. பார்த்தா 0 பேலன்ஸ். இப்பதான் இவளுக்கு புரியுது, ஜாக் நம்மளை ஏமாத்திட்டான்னு. உடனே அவனை எங்க இருந்தாலும் கொல்லணும்னு சத்தியம் பண்றா. இங்க நம்ம ஜாக் சவுத் கொரியால டோட்டல் பாடியை பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கிறான். அவங்க அம்மாவுக்கு கூட அடையாளம் தெரியாது அவனை பார்த்தா. அப்புறம் என்னங்க, அவளை செட்டில். நம்ம தான் இன்னும் சரி விடுங்க, அடுத்த படத்துல பார்க்கலாம்.